இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமான ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஆயில், நெய்யும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 50 கிராம் ரவை போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலருக்கு நான் இது மஞ்சள் தான் யூஸ் பண்ண போகிறேன். மஞ்சளில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க கலருக்கு. 50 கிராம் ரவைக்கு 150 ml வாட்டர் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். 100 கிராம் சுகர் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பில் பைனாப்பிள் போட்டுக்கோங்க. கலர் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்வீட்டோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. கேஸை சிம்மு வச்சு வாட்டர் நல்லா பாயில் ஆகிட்டு இது ஸ்டேஜில் ரவை போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. ஃபுட் கலர் யூஸ் பண்ணாததுனால நம்ம கலர் டல்லாக தான் தெரியுது. இதுதான் உடம்புக்கு நல்லது. நல்லா திக்காய்க்கு இது ஸ்டேஜில் ஏலக்காய் போட்டுக்கோங்க. கடைசியாக தான் போடணும் ஏலக்காய், இல்லைன்னா கசுக்கும். முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சைஸில் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பைனாப்பிள் சீசன், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு நம்ம மசால் வடை செய்ய போகிறோம். இப்போ கடலை பருப்பு போட்டுக்கலாம். கடலை பருப்பு போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணுங்கள். அரைச்ச பருப்பில் கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, இஞ்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட்நட் ஆயில் ஊற்றிக்கோங்க. லெமன் சைஸில் உருட்டிக்கோங்க. இப்போ போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. திருப்பி திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வெந்துச்சு, எடுத்துருங்க. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட கேசரி, சுட சுட வடை சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.